கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மருகுன்னு சொல்லக்கூடிய மறிக்குழுந்த பதியம் போட்டேங்க. பதியம் போட்டது சக்ஸஸா, ஃபெயிலியரான்னு பார்க்கலாமா? 100% சக்ஸஸுங்க. இந்த சக்ஸஸ் எப்படி பாசிபிள்னு பார்க்கலாமா? மறிக்குழுந்து வந்து அவ்வளோ சீக்கிரமா பதியம் போட முடியாதுங்க. ஏன்னா காஞ்சு காஞ்சு போயிடும். நீங்க எவ்வளோ பதியம் போடணும்னு ட்ரை பண்ணாலும் முடியாது. அதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் இருக்கு. அந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணுங்க. செம்மையா ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த மறிக்குழுந்த நான் எப்படி பதியம் போட்டேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாமா? நெறைய நர்சரியில கேட்டேங்க. எங்கேயுமே மறிக்குழுந்து செடி கிடைக்கல எனக்கு. சரி நம்மளே வீட்ல பதியம் போடுவோம் அப்படின்னு நினைச்சு 2 வருஷமா ட்ரை பண்ணேங்க. ஆனா 2 வருஷமும் ஃபெயிலியர் தான் ஆச்சுங்க. சக்சஸ் ஆகவே இல்ல. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி ஓகே. நம்ம இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு யோசிச்சேன். நம்ம இந்த ரோஜா பூக்கள்லாம் வாடி போச்சுன்னா, அத ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி அந்த ரோஜா பூக்கள போடும்போது, அந்த ரோஜா பூக்கள் ஃப்ரெஷ் ஆயிரும். அந்த மெத்தட தாங்க நான் இதுக்கு ஃபாலோ பண்ணுனேன். செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மாதிரி பூக்கடையில ரூ. 10 ஒரு கட்டு அப்படின்னு மறிக்கொழுந்து கிடைக்கும். அத வாங்கி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி எடுத்துக்கோங்க. ஒரு 10 அடி தண்டு முத்துன மறிக்குழுந்தா பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த டம்ளர்ல அந்த 10 தண்டையும் போட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை கட்டிங்ஸ் வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. நீங்க 5 வச்சீங்கன்னா ஒரு 2 இல்ல 3 வருங்க. 10 வச்சீங்கன்னா ஒரு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி அந்த மறிக்குழுந்து செடிகள போட்டுருங்க. 2 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணவே கூடாதுங்க. 3வது நாள் தேவையான மண்ணு கலவைய எடுத்துக்கோங்க. தொழு உரம் இல்ல தேங்காய் நாறு கலவையா கலந்து மண்ண ரெடியா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டம்ளர்ல போட்டு வச்சிருக்கிற அந்த செடிகள எடுத்து ஒண்ணொண்ணா நட்டு வச்சுருங்க. நீங்க நெறைய தொட்டிகள்ல நட்டாலும் சரி, ஒரு தொட்டில நட்டாலும் சரி, உங்களுக்கு எத்தன தொட்டிகள் தேவையோ அத்தன தொட்டிகள ரெடி பண்ணி இந்த மாதிரி நட்டு வச்சுருங்க. இதுக்கப்புறம் நீங்க தண்ணி மட்டும் தான் ஊத்தணும். வேற எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாதி வெயில் இருக்கணும், பாதி நிழல் இருக்கணும். இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்துல கொஞ்சமா வெயில் வரும் இல்லையா? கொஞ்சம் நிழல் இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல வச்சுட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 20 நாள்லயே அருமையான துளிர் வரத நீங்க பார்க்க முடியும். இது எல்லாமே முளைச்சு வரும்னு சொல்ல முடியாது. 1, 2 ஃபெயிலியர் ஆயிடும். அது ஏன்னா, நீங்க செடிய செலக்ட் பண்றதுல தாங்க இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணும்போது தல தொங்கி இருந்த செடிகள எடுத்தீங்கன்னா, அது ஃபெயிலியர் ஆகும். டம்ளர்ல போட்டு வைக்கிற அந்த செடிகள் இருக்கு இல்லையா? அது வந்து டேமேஜ் ஆகாத செடிகளா பார்த்து எடுத்து வச்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுக்கு சக்சஸ் ஆகுறதும், ஃபெயிலியர் ஆகுறதும் நீங்க டம்ளர்ல போட்டு வைக்கிற அந்த செடிகள பொறுத்து தான் இருக்கு. நீங்க செலக்ட் பண்ற செடிகள் எந்த டேமேஜும் இல்லாம இருந்தது அப்படின்னா 100% சக்சஸ் ஆகும். அதே மாதிரி அடித்தண்டு முத்துன தண்டா எடுத்து வைக்கும்போதும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசமும் இந்த பதியம் போடுறதுக்கு அருமையான மாசம். இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க.